செய்தி பார்த்து வருகிறோம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறப்பு ஆலோசகராக செயல்பட தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சம்மதித்திருக்கிறார். விஜயுடன் 2.5 மணி நேரம் நடந்த ஆலோசனையின் போது அவர் சம்மதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எடுக்கப்பட்டு வரும் இந்த நடவடிக்கைகள் தற்போது பிரசாந்த் கிஷோரும் செயல்படவிருக்கிறார், எவ்வாறு பார்க்கப்படுகிறது? லாவண்யா, இன்று இந்த சந்திப்பானது நடைபெற்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு விஷயங்களில் தேர்தலை எதிர்கொள்வதற்கான திட்டமிடல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் முதல் கட்டமாக ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் பிரபல அந்த தேர்தல் வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். இதற்கான சந்திப்பு 2.5 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றது. இதில் தான் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறப்பு ஆலோசகராக அவர் பணியாற்ற உள்ளார் என தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒப்பந்தம் அடிப்படையில் இல்லாமல் ஒரு நட்பு அடிப்படையில் அவர் செயல்பட இருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். இந்த கூட்டத்தில் பார்த்தீர்கள், இந்த ஆலோசனையில் பொதுச் செயலாளர், தலைவர், அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். முக்கியமாக 5 பேர் இதில் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். தற்போது அரசியல் களம் எப்படி இருக்கிறது, எப்படி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு ஆலோசகராக பணியாற்ற நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.